Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. Sri Venkateshwara College of Engineering and Technology. Admissions open for BTech and MBA 2025. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. தரமான படம் கட்டி கட்டி தொண்டையை போயிடுச்சு தல கடவுள் தான் இதை எடு ஏன் மூஞ்சி எடுக்காத இதை எடு இத்தனை நாள் விடாமுயற்சி சொன்னானுங்களே லாகா இருக்குன்ட்டு இதுல வந்து பாக்க சொல்லுங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு படம் சல்லுன்னு முடிஞ்சிச்சு சூப்பரா இருக்கு கெட்டப் குத்துறாங்க தல அவருக்கு செம்ம கெட்டப் தல எல்லாத்தையும் முடிஞ்சாச்சு பில்லி 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 பில்லாயா குட் ப்ரோ வேற லெவல் செம்மையா இருக்கு ப்ரோ படம் செம்மையா இருக்கு ரெண்டுமே சூப்பரா இருக்கு ப்ரோ ஃபுல்லா செய்யலாம் ஃபேன் பாய் சம்மம் ப்ரோ படத்துல ரெஃபரன்ஸ்ல நான் சொன்ன மாதிரி படமே இருந்தது ஒரு சீன் கூஸ் போகும்போது படம் ஃபுல்லாவே கூஸ் ப்ரோ கத்தி தொண்டே வலிக்குது ப்ரோ நான் தளபதி ஃபேன் தான் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா வந்து அப்படி முடியல ப்ரோ எழுதி வச்சிங்க உங்க சேனல்ல போடுங்க ஆல் ரெக்கார்ட்ஸ் broken அவ்வளவுதான் படம் எப்படி சார் ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் உங்க காம்போ எப்ப எதிர்பார்க்கலாம் தெரியல இன்டர்வியூல உங்களுக்கு தான் கத்தாங்க கேகே சார் கூட நீங்க சேருவீங்களா தெரியல தரமான படம் கட்டி கட்டி தொண்டையை போயிடுச்சு தல கடவுள் தான் இதை எடு ஏன் மூஞ்சி எடுக்காத இதை எடு படம் வந்து சூப்பரா இருக்குது நேற்று மேட்ச் பார்த்தேன் சிஎஸ்கே தோனி தோத்துட்டாருப்பா ஆனா தலை ஜெயிச்சுட்டாருப்பா இதான் கதை படம் வந்து ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் சூப்பரா இருக்குது ஒரு மகன் தந்தைக்கு உடைய சென்டிமெண்ட் தான் படம் உண்மையிலேயே நான் உள்ள போயிட்டேன் நான் உன்னை வெளியேற்றினார்ல நீ உள்ள போயிட்ட நான் உன்னை வெளியேற்ற வரேன் இதான் கதை சூப்பரா இருக்குது செம்மையா இருக்கு ப்ரோ படம் செம்மையா இருக்கு ஆமா ப்ரோ எல்லாம் ஒன்னா சேர்ந்தா வாங்கணும் படம் செம்மையா இருக்கு ப்ரோ எதிர்பார்த்து வந்ததுக்கும் மேல இருக்கு ப்ரோ படம் செம்மையா இருக்கு ப்ரோ என்ன ஒரு ஃபேன் பாய் என்ன பண்ண முடியுமோ அதை பக்காவா பண்ணிருக்காரு ப்ரோ ரெண்டுமே வந்து இத்தனை நாள் விடாமுயற்சி சொன்னானுங்களே லாகா இருக்குன்ட்டு இதுல வந்து பாக்க சொல்லுங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு படம் சல்லுன்னு முடிஞ்சிச்சு ப்ரோ சூப்பரா இருக்கு ஒரு சீனும் வந்து ஆசைப்பட்டு பாக்குற மாதிரி இருக்கு ப்ரோ அவ்வளவு ஜாலியா இருக்கு படம் ரெஃபரன்ஸ் இருக்கு படத்துல தேவை வேண்டிய இடத்துல ரெஃபரன்ஸ் இருக்கு ப்ரோ தேவைப்பட வேண்டிய இடத்துல வச்சிருக்காங்க சும்மா வந்து ரெஃபரன்ஸ் வைக்கணுமேன்னு வைக்கல தேவைப்பட வேண்டிய இடத்துல வச்சிருக்காங்க ரெஃபரன்ஸ் இருக்குன்னா அதுக்கு வந்து பிளாஷ்பேக்காக இருக்கு பாருங்க எதுவுமே ஸ்பாயில்ஸ் வேண்டாம் தேட்டர்ல போய் பாருங்க படம் அந்த மாதிரி இருக்குண்ணா செம்ம படம்னா எனக்கு பின்னாடில யார் ரெட்ரோமா அவர் இருக்காரு பின்னாடி டேரக்டர் நிக்கிறாரு அவர் வந்து என்ஜாய் பண்ணாரு படத்தை அவர் மாதிரி நான் உட்காந்து கத்துற தலாரு அவரோட சிரிக்கிறாரு கூஸ் பம்ப்ஸ் ஆகும் தலை அந்த மாதிரி தலை படம் கெட்டப் குத்துறாங்க தலை அவருக்கு செம்ம கெட்டப் தலை எல்லாத்தையும் கோட் ஷூட் போட்டு பில்லால எப்படி வருவார் அதே மாதிரி வந்தா தலை அந்த மாதிரி தலை படம் பாருங்க கதையா இல்லையா யார் சொல்ல கதையில நெகட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்தா சொல்லுவாங்க நீங்க எதிர்பார்க்க அந்த மாதிரி இருந்துச்சுண்ணா படம் சத்தியமா தூக்கி சதுர விட்டாங்கண்ணா தலை அதான் தலை நடா கெட்டப் டைலாக் பிஜிஎம் அப்படியே நடந்து கூஸ் பந்த மாதிரி இன்னும் போவே இல்லை கூஸ் பம்ப்ஸ் எனக்கு அந்த மாதிரி இருக்குண்ணா படம் பிடிச்சாச்சு பிள்ளையா சத்தியமா சொல்ல பிள்ளை தான் காட் பிளஸ் யூ சத்தியமா பாத்துட்டாங்க என்ஜாய் பண்ணுங்க அடுத்த ஒரு வருஷம் நாங்க தான் இதுக்கப்புறம் பாட்டு இருந்தால்தான் அப்படியே போயிருவேன் சத்தியமா வரும்போதே எல்லாம் கெட்ட போய் மெடிசன் கிடிசன் எல்லாமே எடுத்துட்டு வந்து கத்துறதுக்கு அந்த மாதிரி இருக்கு நான் படம் ஃபுல் அண்ட் ஃபுல் கூஸ் பம்ப்ஸ் தான் நான் தலை செம்ம கம்பேக்ண்ணா ஃபேன் பாய் கொடுத்த சம்பவம்ண்ணா ஓஜி சம்பவம் எல்லா சம்பவம் இருக்குண்ணா ஆள் மாடல் போட்டாங்கண்ணா சரியான வைப் தலை போட்டு என்ஜாய் பண்ணாரு பாட்டுக்கு தேட்டர் சதுருது அந்த பக்கம் ஸ்பீக்கர்லாம் ஒட்டிது அந்த மாதிரி டான்ஸ் கின்ஸ் எல்லாம் பறக்குறோண்ணா என்னென்ன ஸ்டெப் வருது ஸ்டெப்பு நாங்க தானா போய் வா இன்னும் ஒரு வருஷம் நாங்க தான் அடுத்த ஒரு வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் இது கீழே இந்த படம் மாதிரியே விடாது ஃபேன் பாய் படம் ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் த்ரூ அவுட் ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் ஸ்டோரி ரொம்ப ஸ்மால் ஸ்டோரி விடாமுயற்சியில த்ரிஷாவை கடத்திட்டு போயிருக்காரு இந்த படத்துல அஜித் பையனை கடத்திட்டு போயிருக்காரு ரவுடி கேங் ஆப்போசிட் கேங் அந்த மாதிரி போறது நிறைய அஜித் ரெஃபரன்ஸ் வந்துட்டே இருக்கு அஜித் இது பழைய பட ரெஃபரன்ஸ் வந்துட்டே இருக்கு பழைய பாட்டெல்லாம் போட்டுட்டே இருப்பாங்க ட்ரைலர்ல இந்த பாட்டு படத்துல இல்லை அதுல ட்ரைலர் ஒரு 8-10 பொம்பளைகள் வந்து பாடுறாரு ட்ரைலர் பார்த்துருந்தோம் அதெல்லாம் இதுல கிடையாது அண்ட் 80% அஜித் தான்
எவ்ரி 2 minutes 3 minutes அஜித் அப்படியே வந்துட்டே இருக்காரு. த்ரிஷா ஒரு அம்மாவா தான் நடிச்சிருக்காரு தவிர பெருசா ஒன்றும் நடிக்கிறதுக்கு எல்லாம் ஒன்றும் வாய்ப்பு கிடையாது. அந்த சின்ன பையன் நல்லா ஆக்ட் பண்ணிருக்கான். அர்ஜுன் தாஸ் நல்லா ஆக்ட் பண்ணிருக்காங்க. மெலோடி இல்லவே இல்லை, ஃபுல்லா ஆக்ஷன், ஃபைட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. லேக் நீங்க கண்டினியூஸா ஆக்ஷன் பார்த்துட்டு இருந்தா போர் அடிக்குது. நீங்க எந்த ஃபேமஸ் ஆக்ஷன் பிலிம்ஸ் எடுத்தா கூட 1-2 ஃபைட் முடிஞ்ச பிறகு ஒரு 20 minutes ஃபைட்ஸ் எல்லாம் இருக்காது. ஏதோ ஃபேமிலி சீன்ஸ் இன்னொன்னு அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இது விடாம பொம்பார்டிங் ஃபைட்ஸ் ஆக்ஷன் அந்த மாதிரி இருக்கும். இடையில 1-2 டான்ஸ் வரும், சாங் வரும், பரவாயில்லை. அது குட் ப்ரோ வேற லெவல். செம்மையா இருக்கு ப்ரோ, படம் செம்மையா இருக்கு. ரெண்டுமே சூப்பரா இருக்கு ப்ரோ, ஃபுல்லா செய்யலாம். எதிர்பார்க்காத ஹிட் தான் அது. ரொம்ப எதிர்பார்த்திருந்தோம், அது எல்லாம் கம்ப்ளீட்டா பண்ணிருக்காரு. எல்லா பாட்டும் சூப்பரா ஹிட் இருக்கு. ஃபேன் பாய் சம்பவம் ப்ரோ. படத்தோட கடைசியா ஒரு அந்த மேக்கிங் சீன் போறாங்க, அல்டிமேட். தலை ரிஸ்க் எடுத்து பயங்கரமா பண்ணிருக்காரு. ஒரு ஃபைட் சீன் வரும், சீக்வன்ஸ் வரும், அதுல காருக்குள்ள இருந்து ஒரு இதுக்கு ஜம்ப் பண்ணுவாரு. அதெல்லாம் அல்டிமேட். அது படம் வந்து ஒரு ஓஜி சம்பவம் தான். படம் நீங்க ஸ்டோரி கீழே எதுவுமே பாருங்க, தலையை கொண்டாடணும்னு வந்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு 10 years நமக்கு பெரிய படம்லாம் இல்லை. 10 yearsக்கு அப்புறம் ஒரு பயங்கரமான ஓஜி சம்பவம். ஆதி கலெக்டர் சூப்பர் எல்லாமே ஒரு எப்படி சொல்றது, நீங்க தலையை எப்படி எல்லாம் பார்க்கணும் ஆசைப்படுறீங்க, எல்லாத்தையும் நீங்க பார்க்கலாம். நீங்க கதை பார்க்கணும், கதை அதெல்லாம் வரவே வராதிங்க. பயங்கரமான ஒரு ஃபுல்ஃபில்டா இருக்கு, எல்லாமே பார்க்க நல்லா இருந்தது. சூப்பரா எல்லாமே சூப்பரா இருந்தது ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த டைட்டில் கார்டுலாம் அல்டிமேட் பிடிச்சாங்க. பயங்கரமா இருக்கு படம். சூப்பரா இருந்தது, நல்லா இருந்தது. ஃபுல்ஃபில் தான் ஆஸ் யூஷுவல் சொன்னதான். அவங்க ஃபேன் பாய் மூமெண்ட் இருக்கும், ரெஃபரன்சஸ்லாம் நிறைய இருக்கும். நாங்க அது மாதிரி சொன்ன மாதிரியே ரெஃபரன்சஸ்லாம் நிறைய வச்சிருந்தாங்க. ஆமா, படத்துல ரெஃபரன்ஸ்ல தான் சொன்ன மாதிரி படமே இருந்தது. எல்லாம் கம்பேக் இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கு. எல்லாரும் திடீர்னு பார்த்தா மணிஷ் ப்ரொஃபசர் வராரு, திடீர்னு பார்த்தா அனிமேட்டட் லைட்டா அது வந்தது. பட் ஃபேன்ஸ் சைட்ல இருந்து பார்க்கும்போது அவங்க செலிப்ரேட் பண்ணாங்க. பட் ஜென்ரல் ஆடியன்ஸா பார்க்கும்போது இன்டர்நேஷனல் லெவலுக்கு கொரியன் அது எடுத்துட்டு வராங்க, இவரை எடுத்துட்டு வராங்க. ஜான்விக்லாம் கொண்டு வந்தது செம்ம இதுவாக இருந்தது. ஸோ அதை எக்ஸ்பெக்ட் பண்ணல அதெல்லாம். பட் ஓகே, அவருக்காக பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப் ஒர்க் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அவ்வளோவா நிறைய ஃபைட் அது மாதிரி இருந்தது. ஒரு சீன் கூஸ் போகும்போது பட்டம் ஃபுல்லாவே கூஸ் ப்ரோ. பட்டம் வேற லெவல் பண்ணிட்டாப்ல. ஆதிக்கு ரவிச்சந்திரன் டைரக்ஷன் பிரிச்சுட்டாப்ல. ஃபேன் பாய் சம்பவம் தான். பட்டத்துல ஒரு சீன் கூட போற அடிக்கல ப்ரோ. பட்டம் ஆரம்பிச்சது முடிகிற வரைக்கும் ஒரு ஹாலிவுட் படம். ஐயோ கத்து தொண்டே வலிக்குது ப்ரோ. நான் தளபதி ஃபேன் தான், இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா வந்து அப்படி முடியல ப்ரோ. எல்லாருமே நடிச்சாங்க ப்ரோ, வேற லெவல் ப்ரோ. பட்டத்துல எவ்வளவு ரெஃபரன்ஸ் தெரியுமா? கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா கில்லி படம் ரெஃபரன்ஸ்ல இருந்து எல்லாத்தையுமே உள்ள அடிக்கிறாப்ல ஆதிக்கு. கிட்டத்தட்ட 90 சாங்ஸ் மட்டும் இருக்கு. பட்டம் தேட்டரே வந்து பாத்தீங்கன்னா கூஸ் பம்ப்ல இருக்கு. அதெல்லாம் பட்டம் வேற லெவல். ஆனா தலை பயங்கரமா நடிச்சிருக்காப்ல, வேற லெவல் ஆக்டிங். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அடுத்து ஒரு 10 வருஷத்துக்கு ப்ரோ, 10 வருஷத்துக்கு தரமான சம்பவம் ப்ரோ. இது போதும் ப்ரோ. இப்ப மங்காத்தபடி 10 வருஷமா பேசினாங்க, அடுத்த 10 வருஷத்துக்கு இந்த குட் பை டக்லி வந்து தரமா பேசணுங்க. தளபதி ரசிகர் சார் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ப்ரோ. பட்டம் செம்மையா இருக்கு. இந்த தமிழ்ல இருக்கு, தலையோட ஆட்டம் தான் சிறப்பா இருக்கும். தரமான சம்பவம் பண்ணிட்டாப்ல ஆதிக்கு. கண்டிப்பா ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. எதுவுமே எதிர்பார்க்கல ப்ரோ. ட்ரெய்லர் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் எதெல்லாம் விடாமுடிச்சு விட்டீங்களோ குட் பை டக்லில பாப்பீங்க எல்லாமே. ஓகே, பட் மத்தபடி இந்த ரெஃபரன்ஸ் உள்ள இருக்கிறது கொஞ்சம் திகட்டற மாதிரி நல்லா தான் ப்ரோ இருக்கு. திகட்டற மாதிரில ப்ரோ. அவர் படத்துல ரெஃபரன்ஸ் தான கொடுக்குறாரு, மீதி படத்தோட ரெஃபரன்ஸ் தரல. நல்லா தான் ப்ரோ இருக்கு. புரியுதா வருது ப்ரோ? ஆமா ப்ரோ, அதெல்லாம் இருக்கு. என்ன பண்றது, ஆனா நல்லா இருக்கு ப்ரோ. வர்த் வாட்சபிள் தியேட்டர்ல. அத தலபதி எல்லாம் சொல்லி இருக்கு. அதெல்லாம் சர்ப்ரைஸா பாருங்க. எல்லாமே நீங்க ரிவ்யூல கேட்டீங்கன்னா மிஸ் ஆயிடும் எல்லாமே. ஓகே, ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எது வர்க் ஆச்சு? as a fan நீங்க எது ப்ரோ? ரெண்டுமே கனெக்ட் ஆச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, லாஸ்ட் கிளைமாக்ஸ் சூப்பரா இருக்கு. இன்டர்வல் நல்லா கொடுத்திருக்காங்க ப்ரோ. இன்டர்வல் தான் நீங்க கேட்ட டயலாக் இருக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. ரெண்டுமே நல்லா இருக்கு ப்ரோ. ரெண்டுமே சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ. படம் அந்த விண்டேஜ் சாங் யூஸ் பண்ணது, அந்த விண்டேஜ் அவரோட படத்தை ரெஃபரன்ஸா வச்சு யூஸ் பண்ணதெல்லாம் சூப்பரா இருந்தது. இது வந்து ஒரு ஃபேன்ஸ்க்கான படம். ஃபுல்லா ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் செலிப்ரேஷன் தான். அந்த மேக்கிங் வீடியோ போட்டிருந்தாங்க, அது கூட ஆடியன்ஸ் அவ்வளோ வெயிட் பண்ணி பார்த்து அவங்களோட ரெஸ்பான்ஸ் அதிலே சொல்லிட்டு போயிருக்காங்க. படம் ஃபுல்லா சொல்றேன், டாப் ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் ஃபுல்லாவே ஃபேன்ஸ்க்கான படம் தான். அது ரொம்ப பிடிச்சிருந்தது எல்லாருக்கும். அதெல்லாம் இப்போ நம்ம விண்டேஜ்ல நாங்களாம் பார்க்க மிஸ் பண்ணிருப்போம் தேட்டர்ல. ஆனா இப்போ எங்களுக்கு அதை பார்க்கறது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதை நாங்கள் மிஸ் பண்ணாம இந்த வாட்டி பார்த்துருக்கோம். நல்லா இருந்தது. எல்லாமே சூப்பரா பண்ணி டேரக்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். இந்த மாதிரி ஒரு ஃபேன்ஸ்க்கு அவர் அந்த மாதிரி அவர் பார்த்துருக்கோம். நாங்கள் விண்டேஜ்லாம் நாங்கள் இப்போ எங்களுக்கு பார்க்க வேண்டிய வயசு கிடையாது. நாங்கள் தேட்டரில் வந்து இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்க மாட்டோம். ஆனால் இப்போ அந்த டேரக்டர் அதெல்லாம் எங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காரு. நீங்கள் பார்க்காத பார்த்துருக்கலாம் அந்த மாதிரி.
சூப்பரா இருக்குங்க. ஏகே வந்து ஒன் மேன் ஷோ பண்ணியிருக்காரு. படம் ஃபுல்லாவே கூஸ் பம்ப்ஸ் தான். நாங்களே விட்டுலாம் சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு பார்த்தாலும் விட மாட்டாரு டேரக்டர். நல்லா செம்மையா பண்ணியிருக்காரு. நல்ல டைரக்ஷன். நான் அஜித் குமாரோட ஃபேன் தான், டையாட் ஃபேன் நான். ஆனால் அதுக்காக சொல்ல, படமா பார்க்கும்போது தரமான படம். ஃபேமிலி ஆடியன்ஸ் ஏபிசி எல்லாருமே, எல்லா சென்டர் ஃபேன்ஸும் வந்து பார்க்கலாம். எல்லாருமே கிட்ஸ் வரைக்கும் என்ஜாய் பண்ணுவாங்க. படம் வேற லெவலு, சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்குங்க. சென்டிமெண்ட்டும் சொல்லணும். படம் வந்து சும்மா ஏகே ஃபேன்ஸ் வந்து அப்படியே ஆகும்னு கத்திட்டு போயிடக்கூடாது. படமா பார்க்கும்போது சென்டிமெண்ட்டும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் கிரெடிட்ஸ் வந்து ஆதிக் தான். நல்லா செம்மையா யூஸ் பண்ணியிருக்காரு. அவரோட ஃபேனுன்றதை ப்ரூவ் பண்ணிட்டார். ஒரு ஃபேனு ஒரு ஸ்டாருக்கு என்ன ப்ரைஸ் கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துட்டார். சூப்பர். இருக்கிற ஒன்னு சொல்லிக்கிறேன், எல்லா ரெக்கார்ட்ஸையும் பிரேக் பண்றோங்க படம். குட் பேட் அக்லி எல்லா ரெக்கார்ட்ஸையும் பிரேக் பண்றோம். எழுதி வச்சுங்க, உங்க சேனல்ல போடுங்க. ஆல் ரெக்கார்ட்ஸ் புரோக்கன். அவ்வளவுதான். அஜித்தோட படம் ஆதிக் பண்ணிருக்காப்புல, ரெஃபரன்ஸா இருக்கும், படம் பயங்கரமா இருக்கும் எதிர்பார்த்தேன். அது மாதிரி ஸ்டார்டிங்ல இருந்து தொண்டையே போயிடுச்சு. எங்களுக்கு ஃபேன்ஸுக்கு லேக் எல்லாம் என்ன ப்ரோ, ஸ்டார்டிங்ல இருந்து அப்படியே கத்திட்டே இருக்கும் ப்ரோ. உட்காந்து பார்க்கல ப்ரோ, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இவ்வளோலாம் கத்தி. நான் ரொம்ப கத்தல மாட்டேன். படம் பார்த்தா ஸ்டார்டிங்ல இருந்து படத்தை தான் பார்ப்பேன். சினிமா ஃபேனா படம் பார்ப்பேன். பட் நான் என்னையே மறந்து ஸ்டார்டிங்ல இருந்து என்னை வரைக்கும் கத்திக்கிட்டே இருக்கும். அப்படிதான் இருக்கு படம். ரெட்ரோ பாட்டு ஒரு 2-3 பாட்டு, பழைய பாட்டு வருது, 2-3 வருது. ஆனா அது 2-3மே இந்த கதையோட ஒத்தி போகுது. ரெஃபரன்ஸ் நிறைய வருது. இப்போ அஜித் சார் ரெஃபரன்ஸ் இல்லாம வைக்கணும்னு வைக்கல. அஜித் சார் ரெஃபரன்ஸ் இல்லாம மற்ற ஆக்டர்ஸோட ரெஃபரன்ஸும் வருது, மற்ற ஹீரோஸோட சாங்ஸும் வருது. ஸோ அதெல்லாம் வந்து கதையோட அப்படியே ஒட்டி போகுது. பயங்கரமா ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் பயங்கரமா பண்ணிருக்காங்க. காரப்பொரி சீன் வருது. பட் இதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது, லீக். அதை நம்ம போய் பார்த்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது நல்லா இருக்கு. அதெல்லாம் பயங்கரமா ஹாப்பி ப்ரோ. லாஸ்ட் ஒரு 15 இயர்ஸா ஒரு கனவு, ஒரு மங்காத்தாக்கு அப்புறம் மங்காத்தா மிஞ்சின ஒரு படமா இது இருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கு படம். சூப்பரா இருக்கு, பயங்கரமா இருக்கு. அடுத்த படமும் இவரே பண்ணா நல்லா இருக்குமோ அப்படி ஒரு ஃபீல் வந்துருச்சு. பயங்கரமா இருக்கு. சரி பேசுங்க. நல்லா இருந்துச்சு படம், சூப்பரா இருந்துச்சு. எதிர்பார்த்தது எல்லாமே இருந்துச்சா? ஆமா, மணி ஹிஸ்ட் இருக்கு, ஜான்விக் இருந்துச்சு. எதிர்பார்க்கவே இல்லை அதெல்லாம். இந்த பாட்டு தான் எப்பா மிரட்டி விட்டுட்டாங்க. ஆமா, அதெல்லாம் எல்லாமே சூப்பரா இருக்கு படத்துல. டான்ஸ் சீன் தானே சூப்பரா இருக்கு. நல்லா இருந்துச்சு படம், சூப்பர். வெளியவே கேட்டீங்க இன்ட்ரோலே. சூப்பரா இருக்கு படம், செம்மையா இருக்கு படம். ரீமேக்குன்னு அவங்கலாம் ஒரு ஃபிக்ஷனலான ஒரு கேமியோ மாதிரி வச்சிருந்தாங்க. ஃபிக்ஷனலா இருந்தாலும் பார்க்க செம்மையா இருந்துச்சு. ஒரு 4-5 இன்டர்நேஷனல் கேமியோஸ் மாதிரி வச்சிருந்தாங்க. சூப்பரா இருந்துச்சு. பிளாஷ்பேக் போர்ஷன் பெருசா காட்டாம பாம்பே கேங்ஸ்டர் எல்லா ஃபுல் படமும் பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த ஒரு 5 நிமிஷம் சீன் சூப்பரா இருந்துச்சு படம். மற்றபடி சொல்லணும்னா ஒரு சில சீன் லேக் அடிச்சாலும் அடுத்து வர சீன் அதை தூக்கி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கு. படம் ஃபுல்லாவே ஒர்த்தா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப பில்டப்பா ஸ்டார்ட் ஆச்சு. ஆனா செகண்ட் ஹாஃப் ஸ்டார்டிங் அந்த பில்டப்கான ஒர்த்தை ஒரு 5 மினிட்ஸ் அனிமேட்டட் சீனாவே காட்டிட்டாங்க. செம்ம படம், சூப்பரா இருக்கு. செம டைரக்ஷன், நல்லா இருக்கு. புரியுது, ஒர்த்து செம ஒர்த்து. ஃபேன் பாய் சம்பவம், சரியான சம்பவம், சூப்பரா இருக்கு படம். வேற நல்ல படம், அநியாயத்துக்கு தரமா இருக்கு. ஏகே வந்து ஒரு 6 லுக்ஸ்ல காட்டிருக்காங்க. எல்லாமே தரமா இருக்கு. ஸ்டோரி வந்து ஒரு ஆவரேஜான ஸ்டோரி தான். அதே வந்து லியோ டெம்ப்ளேட்டும் பாஷா டெம்ப்ளேட் தான். ஆனா பட் அது ஏகே வந்து எப்படிலாம் கஷ்டப்பட்டு அவர் ஃபேமிலியை காப்பாத்துறதுதான் கதையே. பட் ஏகே பார்க்கும்போது ஒரு மூவி மாதிரி அவங்க ஃபேன்ஸ்க்காகவே வந்து புரியல. டயாட் ஃபேன்ஸ்க்கு வந்து பார்க்க பயங்கரமா இருக்கும். படம் ஓகே. அது எப்படி சொல்றேன்னா டோட்டலா ஃபேன் கோர் மூவி தான். அப்படியே போய் மொத்த ஃபேன்ஸ்க்காகவே படம் எடுத்தா மாதிரி. ஃபர்ஸ்ட் ஒரு 1 வீக் ஃபேன்ஸ்க்காக கண்டிப்பா ஓடும். அதுக்கப்புறம் ஃபேமிலி ஆடியன்ஸ் பொறுத்து அவங்க ரெஸ்பான்ஸ் எப்படின்னு பார்க்கலாம். பட் பார்க்கலாம், ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். நல்ல படம். இது நம்ம வந்து நார்த் மார்க்கெட் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால வந்து ஒரு 500 to 1000 குள்ள ஏகே பிரசன்ட் ஃபுல்லா படம் ஃபுல்லா ஏகே பிரசன்ட் அண்ட் வந்து டைரக்டர் சாப்பிட ஃபுல்லாவே ரெஃபரன்ஸ் எல்லாமே பயங்கரமா இருக்கு. லைக் எல்லா ஏகே பழைய மூவிஸ் லைக் தீனா, அமர்கலம், ஆரவம் எல்லாமே எல்லா சீன்ஸும் இருக்கு. எல்லாமே ஃபுல் கலர் பிரசன்ஸ் தான் ப்ரோ, பக்காவா இருக்கு கலர் பிரசன்ஸ்லாம். லைக் அப்புறம் மியூசிக் வந்து ஜிபி வெயிட்டா பண்றாரு ப்ரோ. ஓல்ட் மியூசிக் எடுத்து ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுத்துருக்காரு. அப்புறம் அர்ஜுன் தாஸ் ஆக்டிங்கும் பயங்கரமா இருக்கு. லைக் அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு பர்ஃபார்மன்ஸ் கம்மியா சொல்ல முடியாது. ஏகேயோட லெவலுக்கு என்ன சொல்றேன், வெளில வந்து பக்காவா பண்ணிருக்காரு. அப்புறம் கூட நிறைய ஆடியன்ஸ் தான் ப்ரோ ரிவீல் பண்ணக்கூடாது. பட் நிறைய கோ ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க. படம் பயங்கரமா இருக்கு. என்ன சொல்றது, எல்லாமே ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸா ஃபுல்லாவே ஃபுல் அண்ட் ஃபுல் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். லாஸ்ட்ல வந்து மேக்கிங் வீடியோ அப்போ ஒரு சாங் பீட் எல்லாமே ஃபுல்லா மிக்ஸ் பண்ணிருக்காங்க. படம் லாஸ்ட்ல வரைக்கும் ஃபுல் என்டர்டைன்மெண்ட் தான். ஃபுல் கிளாப்ஸ், ஆடியன்ஸ் எல்லாமே
ஃபுல்ஃபில்மெண்ட் என்டர்டைன்மெண்ட் வந்து வெளில வந்துருக்காங்க படிச்சலாம் ப்ரோ. அப்படி சொல்ல முடியாது, ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் சொல்ல முடியாது. நான் சொல்றேன் ஸ்டார்டிங் வந்து படம் முடிய வரைக்கும் லைக் இப்போ நான் மேக்கிங் வீடியோ போடுறேன், பிடிஎஸ் வரைக்குமே அந்த ஹைப் அப்படிதான் இருக்கு. ஸோ லாஸ்ட் வரைக்கும் நின்று பார்த்துட்டு ஃபுல் கிளாப்ஸோட கத்திட்டு ஏகே ஆதித்ய கடவுளை கத்தி தான் போடுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் இன்ட்ரோல் சீன் கிளைமேக்ஸ் பிரிக்க முடியாது. ஓவரால் ஒரு ஃபிலிம் நல்லா இருக்கும், இல்லை கமர்ஷியல் ஃபிலிம் என்டர்டைன்மெண்ட் எல்லாமே அதில் இருக்கு ப்ரோ. அதுதான் ப்ரோ லவ் பண்ணி சீன் சொல்லிட்டா நான் அந்த மாதிரி யோசிக்கிறேன். இப்போ சீன்ஸ் ப்ரோ 5.5 ப்ரோ சொல்றேன் ப்ரோ. ஆக்டர்ஸ் AK ரெப்ரசன்ட் ஆகும் படம் ஃபுல்லாவே. ஒரு ஃபெஸ்டிவல் டேஸ் இல்லாம நான் ஃபெஸ்டிவல் டேஸ் இருந்தாலும் செலிப்ரேட் பண்றதுக்கு இருக்கும் பிளேஸ் இருக்கு. ஸோ அதான் அது AK சூப்பர் மெஸ் அது. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Sri Venkateshwara College of Engineering and Technology. Admissions open for BTech and MBA 2025. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.